ஹாய் ஆல், வெல்கம் டு தி பாஸ்கர் யோகேஷ் கிரிக்கெட் ப்ரெடிக்ஷன் சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ் மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் எந்த பிளேயர்ஸை நீங்கள் எடுத்திங்கன்னா உங்கள் ட்ரீம் 11 டீமில் அவங்க வந்து நல்லா பாயிண்ட் ஸ்கோர் பண்ணுவாங்க, எந்த பிளேயர்ஸ் வந்து எடுக்க வேண்டாம் ஃப்ளாப் ஆவாங்க, அப்புறம் எந்த டீம் ஜெயிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் சொல்லுவோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 12 பிளேயர்ஸ் தான் வந்து விளையாடுவாங்க அப்படிங்கிற ஒரு அசம்ஷன், அதாவது ஒரு அனுமானத்தில் தான் இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எடுத்திருக்கோம். சப்போஸ் இதில் ஏதாவது டாஸ் போட்டதுக்கப்புறம் புதுசாக உள்ளே வராங்கன்னா பயப்பட வேண்டாம். டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலில் வந்துட்டு நம்ம டாஸ் போட்டதுக்கப்புறம் எந்த புது பிளேயர்ஸோடைய வந்தாலும் அவங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸை நம்ம அந்த டெலகிராம் சேனலில் கொடுப்போம். நேற்று நம்மளால் கொடுக்க முடியல, கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்தது. ஸோ அடுத்ததாக டாஸ் போடுறதுக்கப்புறம் எந்த டீம் ஜெயிக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லுவோம். ஸோ அதை வந்து வேணும் அப்படின்னா கண்டிப்பாக டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி யார் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னா, ஒரு டீசெண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் எதிர்பார்க்கலாம். ரஜத் பட்டிடார், அப்புறம் ஃபில் சால்ட், தேவ்தத் படிக்கல், முகமது சிராஜ், சாய் சுதர்ஷன், ககிசோ ரபாடா. ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதுலேயுமே எக்ஸ்ட்ராடினரி அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் யாருமே வரல. அண்டர் டாக் அலர்ட்டும் டீசன்ட் பிக்கும் மட்டும்தான் இருக்குது. ஃபைட்ஸ் ஹார்டு கூட வந்து ஒரு 10-20 பால் விளையாடுவாங்க. அதில் வந்து ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் ஃபில் சால்ட்டுக்கு இருக்குது. ஸோ இது போக நேற்று நம்ம கணிச்சிருந்த மாதிரியே வந்துட்டு பிரசித் கிருஷ்ணாவும் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்றைக்கி குட் பிக்ஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 பிளேயர் தான் வராங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து கிட்டத்தட்ட ஒரு 160 170க்குள்ளேயே 2 டீமும் சுடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஹை ரிஸ்க்காலாம் விளாட மாட்டாங்க. விராட் கோலி, டிம் டேவிட், கிருணால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார் 75% குட். ஜிதேஷ் சர்மா ரிஸ்க் தான் எடுக்க வேண்டாம். சுயாந்த் சர்மாவும் ரிஸ்க் தான் எடுக்க வேண்டாம். ஓகேவா? ஸோ விராட் கோலி, டிம் டேவிட், கிருணால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார் இவங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ஓகே, நம்ம நேற்று வந்து கிட்டத்தட்ட எம்ஐ வர்சஸ் சிஎஸ்கேயில் வந்துட்டு சிஎஸ்கேக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸில் கடைசி நேரத்தில் டாஸ் போட்டதுக்கப்புறம் நான் டீம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது சொல்ல முடியல, நான் அதான் வேறு ஒர்க்கில் இருந்துட்டேன். ஸோ சாரி. ஸோ அடுத்ததாக செகண்ட் பார்ட்டில் வந்துட்டு ரிஸ்கி கேம்பிளில் அபிநந்தன் சிங், ஜேக்கப் டஃபி, சுப்மன் கில், ஜாஸ் பட்லர், வாஷிங்டன் சுந்தர் எல்லாருக்குமே ரிஸ்க்கு தான். ஸோ எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ரஷீத் கான் மட்டும் 75% நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு பவுலிங் டாமினேட்டடான ஒரு மேட்சாக தான் இருக்கும். அப்படி இப்படின்னு ஒரு 160 170 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முன்ன பின்ன 10 ரன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மேட்ச் வந்து ஃப்ளோ இதுதான். ஸோ நம்ம மேட்சை ஃபுல்லாக, அதாவது நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நிறையா உள்ளே வந்து நம்ம வந்து மேட்ச் ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படிங்கிற டிப்ஸ்லாம் தரும். ஸோ ராகுல் தெவாட்டியா, ஷாருக் கானுக்கும் ரிஸ்க்கு தான். கிளென் ஃபிலிப்ஸுக்கும் 75% ரிஸ்க்கு. அசோக் சர்மாவுக்கு 75% குட். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி உண்டான மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸு. இதில் யார் ஃப்ளாப் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். அடுத்ததாக ஃப்ளாப்புன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொமாரியோ ஷெஃபர்ட் ஃப்ளாப்பு. அவர் இன்றைக்கி அவாய்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அடுத்த டீம் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜிடிக்கு ஒரு பிளேயர் மட்டும் அதிகமாக நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இப்படின்னு நம்ம சொன்னதெல்லாம் 1-2 தப்பி போனால் கூட 2 பேருமே ஈக்குவலாக இருக்குது ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ டாஸ் போட்டதுக்கப்புறம் எந்த டீம் ஜெயிக்கும் அப்படிங்கிறத டெலகிராம் சேனலில் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னிங்ஸ் வைஸ் ப்ரெடிக்ஷன்ஸ், ஒரு இன்னிங்ஸை 2ஆக பிரிச்சுக்கோங்க. அப்படி பார்த்தா 2 இன்னிங்ஸை நாலாக வரும். ஸோ அந்த 4ல் விராட் கோலி வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்கன்னா ஆர்சிபி கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆர்சிபி செகண்ட் பேட்டிங்னா பெரிய ரன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். இதே தான் ரஷீத் கானுக்கும். ரஷீத் கான், சாய் சுதர்ஷன், கிளென் ஃபிலிப்ஸ், அசோக் சர்மா இவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஃபஸ்ட்டு பாகத்தில் நல்லா விளையாடுறாங்க. சுப்மன் கில், ஜாஸ் பட்லர் அப்படி பார்க்கும்போது நாளைக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஜிடி எடுத்தாங்கன்னா ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்கும். ஸோ பாக்ஸர் தான் நல்லா விளாடாங்க, பாக்ஸர்னா நல்லா விளாட மாட்டாங்க. இதை தவிர்த்து நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த டீம் ஜெயிக்கும்னு சொல்லுங்கள், இல்லை உங்கள் ப்ரெடிக்ஷன் பிடிச்சிருக்குன்னு சொல்லி பாசிட்டிவாக சொல்லுங்கள். வேறு ஏதாவது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.